வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு ஆர்ஜிஆர் ஃபேமிலி. வர வர உங்கள் சப்போர்ட் எனக்கு ஏறிக்கிட்டே வருது, சப்ஸ்கிரைபர்ஸும் ஏறிக்கிட்டே வரீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி உங்கள் சப்போர்ட்டை நான் போடுற வீடியோக்கும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஷார்ட்ஸ்க்கு வர ஒரு ரெஸ்பான்ஸ் வீடியோவுக்கு வர மாட்டேங்குது. ஸோ ப்ளீஸ் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன், என்னுடைய வீடியோக்கும் உங்களுடைய சப்போர்ட்டையும் வியூஸையும் ஷேர் அண்ட் கமெண்ட்ஸையும் கொடுங்க, லைக்ஸையும் கொடுங்க. ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஹெல்தி ஸ்நாக் ஒன்று பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னா உளுத்தங்களின்னு சொல்லுவாங்க. இது பெண்கள் மாதவிடாய் அப்போது ஹெல்த்தியாக ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்றதுக்காக இதை கொடுப்பாங்க. இடுப்பு வலி, வயிற்று வலி இதுக்கெல்லாம் ரொம்பவே ஹெல்தி. ஆனால் இது அப்போ மட்டும்தான் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. அதுவும் பெண்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டாலும் கிடையாது. இது குழந்தைங்களுக்குமே தரலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இதில் நெய் ஒரு ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் நிறைய ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதோடைய ரெசிபி நான் எவ்வளோ அளவுக்கு எடுத்திருக்கேன் அப்படின்னா, 1 கிளாஸ் உளுந்து எடுத்திருக்கேன். 1 கிளாஸ் உளுந்தை நல்லா வறுத்துட்டு அதை கொரன்னு அரைச்சிக்கணும். ரொம்ப சாஃப்டாக அரைச்சிக்கிட்டால் அது பவுட்ரு பேஸில் ரொம்ப மாவு மாதிரி இருந்ததுன்னா நாக்கில் ஒட்டும். ஸோ சாப்பிட க்ரன்ச் மாதிரி இருக்காது. ஸோ அதனால் நான் கொரப்பாக அரைச்சிட்டு அதை தண்ணியில் உப்பு போட்டு கரைச்சிட்டு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி அதை நல்லா அந்த தண்ணியில் கரைச்சிக்கிட்ட அந்த பவுட்ரை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் சிம்மில் வச்சு அதை வேக விட்டுக்கிட்டேன். உளுந்து வேகணும் இல்லையா? ஸோ வெந்தால் உளுந்து இப்படி தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு அது வரும். வந்ததுக்கப்புறமா அதில் நான் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கிட்டேன். சில பேர் கருப்பட்டி வெல்லம் ஆட் பண்ணிப்பாங்க. என்கிட்ட கருப்பட்டி வெல்லம் இல்லை அன்றைக்கி. ஸோ அதனால் நாட்டு சர்க்கரையுமே இல்லை. அதனால் நான் ஒயிட் சுகரே ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். பசங்கள்லாம் சாப்பிட்றாங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட்டாக செஞ்சுக்கலாம். ஏன்னா நல்லெண்ணெய் ஊற்றுறதுனால கொஞ்சம் கசப்பு தெரியும். அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ரா சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை பசங்க லிமிட்டாக தான் சுகர் சாப்பிடுவாங்கன்னா 1 கப்பு உளுந்துக்கு 3/4 கப் சர்க்கரை போட்டால் போதும். ஸோ இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுக்கிட்டிங்கன்னா சர்க்கரை போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நீர்த்து வரும். நீர்த்து வந்துச்சுன்னா திருப்பியும் நம்ம சிம்மில் வச்சுட்டு இதை மூடி போட்டு மூடிடணும். அப்போ தான் இது நல்லா அந்த சுகரையோட எசன்ஸ் எல்லாம் உள்ளே எடுத்து அந்த ஃப்ளேவரை கொடுக்கும். கொஞ்சம் கெட்டியாகும். இந்த மாதிரி தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாகும். அந்த கெட்டி பதத்துக்கு வரும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி மிக்ஸ் பண்ணும்போது இந்த களி ரெடி ஆகும். இது என்னென்னா இதை என்ன சொல்கிறதுனா பால் மாதிரியும் குடிப்பாங்க சில பேர் இந்த மாதிரி சாப்பிடுவாங்க. எனக்கு இந்த மாதிரி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா வெந்து கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு வரும்போது ஏலக்காய் இதில் போட்டுக்கணும். ஏலக்காய் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த ஸ்வீட்டோடைய ஃப்ளேவருக்கு நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ இப்போ அந்த கெட்டி பதம் வந்திருக்கும், நீங்களே பார்த்துருப்பீங்க. இது எப்படி இருக்குன்றதை என் ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்து டேஸ்ட் பண்ணுறதுக்காக கொடுத்தேன். அப்படியே நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப இதுவாக இருந்தது. இது எங்கள் அம்மா சின்ன வயசுலேருந்தே எங்களுக்கு சொல்லி கொடுத்த ஒரு ரெசிபி, செஞ்சு கொடுத்த ஒரு ரெசிபி. என்னுடைய பொண்ணுக்கு இதை நான் இப்போத்துலேருந்தே கொடுக்குறேன். அதுக்கான ரீசன் அவள் உடம்புல நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இதை கருப்பு உளுந்தில் செஞ்சு பாருங்களேன், அவ்வளோ ருசியாக இருக்கும். ப்ளீஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். என்கிட்ட வெள்ளை உளுந்து இருந்ததுனால தான் வெள்ளை உளுந்தில் நான் செஞ்சு காமிச்சேன். நீங்கள் உங்கள் வீட்டில் கருப்பு உளுந்து இருந்தால் அதில் செஞ்சு காட்டுங்க கண்டிப்பாக. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆர்ஜிஆர் ஃபேமிலியை கேட்போம் என்ன சொல்கிறாருன்ட்டு. சூடு தாங்க முடியல தலைவரால். சூப்பராக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.